ஹாய் காய்ஸ். ஸோ இதனால் இவ்வளோ நாள் வீடியோ வரலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தலைவலி, அதனால் வீடியோ போட முடியல, அதெல்லாம் இல்லை. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதா இந்த வீடியோ ஒரு 1 ஹவருக்கு மேலே பெரிய வீடியோ அது. ஸோ அதை சுருக்கி 10 நிமிஷம் ஆகிறதுக்கு நிறையா நாள் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஒரு 3-4 நாளாக இந்த வீடியோ மட்டுமே நான் உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எந்த கண்டென்ட்லேயும் நான் ஒர்க் பண்ணாமல். ஸோ அதனால தான் கைஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ உங்கள் பாப்கார்னை எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். ஹே நண்பர்களே, வெல்கம் டு க்ரீன் பாட். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வி ஆர் இன் அ சர்வர். பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் நம்ம ஆப்பிள் எம்சியில் தான் இருக்கோம். ஏன் அங்கே ஒயிட் கலர் கோடு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஆக்சுவலாக என்னோடய உண்மையான பேர். என் உண்மையான பேரில் தான் நான் அந்த அக்கௌண்ட்டே வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் மறைச்சிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வுட் எடுத்துருப்போம். ஸோ டெத்து நீங்கள் நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு காட்டும். நான் ஒரு சின்ன ஒரு மவுண்டெயின் பக்கத்தில் ஒரு பேஸ் கட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருந்தேன். அப்போது என்ன ஆச்சுன்னா க்ரீப்பர் வெடிச்சிருச்சு. சரி, நம்ம தான் பெட்டு வச்சுக்கோமே ரீஸ்பான் ஆகிடுவான்னு பார்த்தா ரீஸ்பான் ஆகலை. ஸோ அப்படியே பாதியிலே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலாம். பிகாஸ் நம்ம ஜஸ்ட் ஹாப்பியில் அப்படி தான் எஸ்எம்பி ஆரம்பிச்சிட்டு பாதி கட்டிட்டு தான் காப்பார் இதுவே. ஸோ அப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா செத்துட்டேன். ஓகே, புதுசாக ஆரம்பிப்போம். ஆப்பிள் எம்சி இது பியூர்லி ஒரு இந்தியன் சர்வர், இந்தியாவுக்காக தான் செய்யப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா வுட்டு கலெக்ட் பண்ணி வைக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி நீங்கள் எஸ்எம்பி நீங்கள் உருவாக்குறீங்கனாலே நீங்கள் அண்டர் கிரவுண்டில் தான் எப்படியோ நிறையா பேஸ் கட்டுவாங்க எல்லாருமே. பிகாஸ் நீங்கள் ரத்த பூமி மாதிரி ஒரு எஸ்எம்பி ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் மேலே இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இதே நீங்கள் இந்த மாதிரி எஸ்எம்பி ஆரம்பிக்கிறீங்க, இது மாதிரி எஸ்எம்பியில் சேர்றீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் பேஸ் தாங்க ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா யார் எப்போ வேணால் நம்மளை க்ரீஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான். ஸோ இப்போ என்ன ப்ரோ ஹங்கர் பார் குறையுதுன்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், கேட்கலாம். பட் அதுக்கு தான் நம்ம ஒரு ஓஷன் பக்கத்தில் ஸ்பான் ஆகிருக்கோம். அது ரொம்ப லக்கி. பிகாஸ் ஓஷன் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கெல்ப் கிடைக்கும். ஸோ கெல்ப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, கெல்ப்பை வேக வச்சு அது ஃபர்னஸில் போட்டால் உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கோ கெட் சம் கெல்ப். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கெல்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அடுத்து நம்ம அண்டர் கிரவுண்டு போகிற வேலையை தான் பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்குது? இப்போ நம்ம ஒரு பேஸ் கட்டை ஒரு நல்ல ஐலாண்டுமா ஒரு நல்ல பேஸ் மாதிரி பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு உங்கள்கிட்ட வரேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாதிரி ஒரு சின்ன ஐலாண்டுங்க. நம்ம கொஞ்சம் தான் ஸ்பான்லேருந்து தூரம். ஸோ இங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் இருக்குது. யாரோ கட்டிட்டு உடச்சிருக்காங்க. டீப் ஸ்லேட் பிளாக் நம்மளுக்கு எடுத்தோடனே கிடச்சிருச்சு. அப்சிடியன் இருக்குது. பட் இப்போலாம் நம்மளை அப்சிடியனால் மைண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு நல்ல இடம் இந்த இடத்துலே பார்க்கணும். ஓகே, ஆஸ்ட்ராய்டு விழுந்த மாதிரி எவ்வளோ பெரிய கேவு. இதுக்குள்ளே போகலாமா போகக்கூடாதான் நீங்கள் அடுத்த இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, இப்போ ஹார்ட்கோர் சீரிஸ் எபிசோட் 2 இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு வந்துடும். அடுத்த வீடியோ உங்களுக்கு இதில் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்கான விஷயம் ஓகேங்களா, அதை பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். One eternity later. ஓகே, இது உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கலான்னு நான் வந்தேன். என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த ஓக்லாக்லாம் இருக்குல்ல, இந்த ஓக்லாக் மட்டும் இல்லை, வேறு எந்த லாக்கு நீங்கள் போட்டு அதை நீங்கள் ஸ்மெல்ட் பண்ணாலும் உங்களுக்கு சார்கோல் கிடைக்கும். நீங்கள் கோலை எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்கும் உங்களால் சார்கோலையும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, லெட்ஸ் கெட் பேக் டு த ஒர்க். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு இந்த விஷயம்லாம் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டோன் டூல்ஸ் ஒன்றும் பண்ணலை. எஸ், பட் இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல ஒரு டீப் ஸ்லேட் ரீஜன் கிட்ட டஃப் பிளாக்ஸ் இல்லாத ஒரு நல்ல டீப் ஸ்லேட் ரீஜன் கிட்ட போகணும். ஸோ அங்கே போகிறதுக்கும் உங்களுக்கு டைம் லாப்ஸ் தான் வரும். ஸோ பாருங்கள். எஸ், ஒரு பிளாக். எஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ 10x10 ஒரு பெரிய ஸ்கொயர் தான் போட போகிறோம். ஸோ இப்போ அதை போடுறதுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். பாருங்கள், நல்லா என்ஜாய். லேப்பிஸ் கிடச்சிருக்கு. பட் நம்மளோட நல்ல நேரம் அயன் பிக்கேக்ஸ் கிடைக்கல. ஸோ லெட்ஸ் கண்டினியூ. அண்ட் த ஃபைனல் பிளாக். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x10 ஒரு ஸ்கொயர் இருக்குது. இப்போ அதே மாதிரி இன்னொரு லேயரும் பண்ணணும். ஸோ லெட்ஸ் கெட் அகெயின் பேக் டு த ஒர்க்.
தரரரரா. ஏதோ ஹோல் இருக்குது. ஓ, மைண்ட் ஷாஃப்ட். கைஸ் வி ஆர் லக்கி, நம்மளுக்கு ஒரு மைண்ட் ஷாஃப்ட் கிடச்சிருக்கு. மைண்ட் ஷாஃப்ட் ஓகேங்களா, சாரி என் காதில் தப்பாக கேட்டுச்சுன்னா, மைண்ட் கிராஃப்ட் இல்லை மைண்ட் ஷாஃப்ட்டு. மைண்ட் ஷாஃப்ட்டு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து எடுத்தோடனே நம்மளுக்கு அயனும் இருக்குது. ஸோ இப்போ அந்த அயன் எடுத்துகிட்டு இந்த மைண்ட் ஷாஃப்ட்டை லூட் பண்ணுவோம். நல்ல வேலை நம்மளுக்கு மைண்ட் ஷாஃப்ட் கிடச்சனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வுட்டு வந்து கிடைக்கும். என்ன ப்ரோ எதுக்கு ஜிபி ப்ரோ நீங்கள் வந்து இப்போ இது அது பேர் என்னது இதை அடிச்சுட்டு இருக்கீங்க வெப்புன்றதுக்கு காரணம் என்னென்னா, உங்களால் வெப்பு அடித்தா வந்து உங்களால் வந்து ஸ்ட்ரிங்கு கிடைக்கும். 4 ஸ்ட்ரிங்கு வச்சா உங்களுக்கு வந்து ஒரு உள் கிடைக்கும். இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 12 ஸ்ட்ரிங்கு கிடச்சா நம்மளால் வந்து ஒரு 3 உள் செய்ய முடியும். ஸோ அதனால் கிராஃப்டிங் டேபிளில் நம்மளால் ஒரு பெட்டும் செய்ய முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு பெட்டு செய்ய வந்து இந்த ஸ்ட்ரிங்கு கிடச்சிருக்கு. அதனால தான் இப்போ வந்து இதே யூஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. பைதவே இந்த வெப்பை நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக உடைக்க ஒரு ஸ்வாடு தேவைப்படும். ஸோ அதனால் ஒரு ஸ்வாடு கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லெட்ஸ் கெட் திஸ் டவுன் கைஸ். எஸ், ஸ்ட்ரிங்கை வந்து நல்லாவே கிடைக்குது. ஸோ 12 ஸ்ட்ரிங்கு எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன். So much later that the old narrator got tired of waiting and they had to hire a new one. எஸ், இப்போ நம்மகிட்ட வந்து நிறையாவே வந்து ஸ்ட்ரிங்கு இருக்குது. ஸோ லெட்ஸ் கிராஃப்ட் அ பெட்டுங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இதை வச்சு ஒரு உள் செய்யணும். ஸோ லெட்ஸ் டூ த உல். ஓகே, ஃபர்னஸ் இங்கே வச்சுக்கலாம். ஸோ வந்து இந்த சார்கோலை போட்டு இந்த அயன் நம்மளுக்கு வந்து நிறையா கிடச்சிது பைதவே நம்ம அந்த இதை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது. ஸோ இது பார்த்திங்கன்னா பேக் டு த ஒர்க்குங்க. எஸ் காய்ஸ், நம்ம வந்து பண்ணியாச்சு. அண்ட் நம்மளை வந்து அந்த லேப்பிஸையும் வந்து எடுத்தாச்சு. ஸோ வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு லேயர் வந்து உள்ளே போகணும். அதாவது இன்னும் ஒரு லேயர் பண்ணிட்டோன்னா மொத்தம் 5 பிளாக் ஸ்டார் ஆகிடும். ஸோ அதனால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு அந்த மேலே வந்து ரெயின் கொட்டுது. ஸோ தூங்க முடியும், பட் நம்மளால் தூங்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது சர்வருன்றனால 200 பேருக்கு மேலே விளையாண்டுருப்பாங்க. ஸோ அவங்களாம் தூங்கினா தான் நம்மளாலையும் தூங்க முடியும். என்ன ஒரு சோகமான விஷயம் பார்த்தீங்களா. ஸோ வந்து நம்மளுக்கு இந்த அயன் கிடச்சிது. கெல்ப்பு வந்து இது போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதான் நம்மளோட ஒரே ஃபுட் சோர்ஸ். அடுத்த எபிசோடில் வந்து நல்ல ஒரு இது ஃபுட்டு கிடச்சா நல்லாயிருக்குங்க நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஃபுட் சோர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த கெல்ப்பு தான். ஸோ லெட்ஸ் கெட் இதை பார்த்தீங்கன்னா முடிச்சிடுற. இதுக்கும் டைம் லாப்ஸ் ஓட்டால் அவங்களுக்கு வந்து போர் அடிக்கும். ஸோ எப்படியோ அந்த 1 eternity ஆர் சம்திங் அதான் வரப்போகுது. 1 eternity later. இந்த பெட்டு கிராஃப்டிங் டேபிள் ஃபர்னஸ்லாம் அன்செட் மாத்திரம். ஸோ பார்த்துட்டு மீட் பண்ணுறேன். So much later that the old narrator got tired of waiting and they had to hire a new one. ஸோ நம்ம வந்து பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் ஷாஃப்ட்டில் கொஞ்சம் போய் இன்னும் லூட் அடிக்க வேண்டிய வேலைங்களாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து போய் செய்யலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் அதையும் செய்யலாம். பிகாஸ் ஒரு பெரிய வீடியோவாக அது இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பெரிய ஸ்பேஸ் இருக்குது, அதில் என்ன செய்யணுன்னு சத்தியமாக ஐடியா இல்லை. எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணுறேன்னு. ஸோ லெட்ஸ் கெட் ரிட் ஆஃப் திஸ் கைஸ். ஸோ எஸ் கைஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைனிங்கை முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு, ரெட் ஸ்டோன்ஸ் நிறையா கிடச்சிருக்கு, ஸோ அயன்ஸும் நிறையா கிடச்சிருக்கு. ஸோ இந்த எபிசோட்லேயே நம்ம வந்து அயன் ஆர்மர் எடுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கீ கிடச்சிருக்கு. ஸோ அந்த கீ வச்சு நம்ம வந்து ஒரு செஸ்ட்டு, அதாவது வெளியே கிரேட்ஸ்லாம் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இந்த இதை வந்து ஸ்மெல்ட்டிங்கை போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் போர் அடிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் நிற்க போகிறோம். இல்லை எதாவது பண்ணின்னு போகிறோம் போர் அடிக்குதுன்றனால. ஸோ இப்போ வந்து இதை ஸ்மெல்ட்டிங்கு போகிறதுக்காக நம்மளுக்கு வந்து வுட்டு தேவை. நம்மளால் பிக்காக்ஸி வைக்க முடியாது. ஸ்டிக்ஸு வச்சா இருக்கிற ஸ்டிக்ஸு வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வுட்டு போட்டுடலாம். ஸோ அப்புறம் வந்து இங்கே இருக்கிற கொஞ்சம் வுட்டை வந்து நான் வந்து மைண்ட் பண்ணணும். ஸோ வந்து மைண்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ அது வரைக்கும் டைம் லாப்ஸ் பாருங்கள். இதனால தான் வாழ்க்கை ஒரு வட்டம்னு வாங்க போல். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 2 டைமண்ட் தான் கிடச்சிருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு டைமண்ட் எக்ஸ்ட்ரா கிடச்சி நம்மளால் ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போ டைமண்ட் இருக்குது. பட் இந்த எபிசோடில் நம்ம டைமண்ட் பிக்காக்ஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அது வந்து அடுத்த எபிசோடில் தான் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் வெயிட் இந்த அயன் மெல்ட் ஆகிற வரைக்கும்.
ஓகே கைஸ், ஃபஸ்ட் பீஸ் ஆஃப் ஒரு அயன் ஆர்மர் எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லா பீஸையும் எடுத்துகிட்டு பிறகு நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். So much later that the old narrator got tired of waiting and they had to hire a new one. ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த அயன் ஆர்மரை வந்து எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் எபிசோட்லேயே ஃபுல் அயன் ஆர்மர்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட்டில் கொஞ்சம் வந்து மெலான் சீட்ஸ் கிடச்சிது, அதை பிளான் பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம இந்த அயனை வச்சு பக்கெட் செய்யணும். ஸோ அது நான் ஃபஸ்ட்டு இந்த ஹெல்மெட்டை கட்டிக்கிட்டேன், நல்லாயிருக்கும். எஸ், இப்போ ஹெட்டு ஃபுல்லாக வைத்துருது. ஸோ அதெல்லாம் செய்யணும். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். பிகாஸ் எனக்கு இந்த எபிசோடில் அடுத்து என்ன பண்ணுறேன்னே தெரில. சின்ன எபிசோடாக தான் இருந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து மன்னிச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்த ஒரு நல்ல எபிசோட், நல்ல ஒரு சூப்பரான எபிசோடில் வந்து பார்க்குறேன். அடுத்து ஹார்ட்கோர் எபிசோடாக இருக்கும், இல்லை ஆப்பிள் எம்சி இந்த எபிசோடாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பிள் எம்சி சீரிஸ் எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ வந்து அடுத்த எபிசோட் எப்படியோ இந்த வால் டிசைன் போடுற வீடியோ தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தெரில, ஏதாவது கண்டென்ட் ஐடியா இருந்தால் கொடுங்கோ. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் கிரீன் பாட். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், பீஸ்.